ஏன்பா உனக்கு ஒரு தடவை சொன்னா அறிவு இருக்காதா? என் புருஷன் தான் இந்த வீட்ல உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அடிச்சு துரத்திட்டார்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப இங்க வந்து நிக்கிற? என்னடி என்ன விஷயம்? ஓ வந்துட்டீங்களா? இதோ பாருங்க, திரும்ப திரும்ப இங்கேயே வந்து நின்றுட்டு இருக்காரு. என்னடா உன்னை இங்க வரக்கூடாது சொல்லிட்டடா? ஐயா, என் பொண்டாட்டி விலையெல்லாம் கஞ்சி தண்ணி இல்லாம சாக கிடக்குங்கய்யா. சாவுங்க. அன்னைக்கு களத்து வீட்டில் போய் பொங்கச்சோறு சாப்பிட்டீல, இன்னைக்கு கோயில் கோயில பொங்க தருவாங்க. நீயும் உன் பொண்டாட்டியும் போய் பிச்சை எடுத்து தின்னுங்க. இங்க பார், இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. வெளியே போட. ஏய் போட வெளியே. அம்மா கழனி தண்ணி. ஏன்பா இந்த கழனி தண்ணியை கொண்டு போய் மாட்டு ஊத்திட்டு போப்பா. குடு. ஏய் ஒரு நிமிஷம். நானே இவனை வேலைக்கு வர வேணான்னு சொல்லிக்கிறேன். நீ எதுக்கு மாடு கழனி தண்ணி ஊற்றி சொல்லிக்கிருக்க? இல்லங்க, போற வழியில ஊத்திட்டு போயிடுவார்ல. அப்படியா? இது கழனி தண்ணி தானே? கழனி தண்ணி தான்ப்பா. என்னடி இது? இது கழனி தண்ணியா? இது கழனி தண்ணியா? என்னது இது? என்னடி இது? என்னடி இது? எத்தனை நாள் இது நடக்குது? நான் விடா கண்ணனுக்கு கொடா கண்டு எனக்கே தெரியாம அரிசி கடத்து தெரிய. ஒன்னு செவங்கால இவனுக்கு பொங்கச்சோறு கொடுத்த, நீ பொங்கி சாப்பிடுறதுக்கு இவனுக்கு அரிசி கொடுக்குறிய. அப்பா, அம்மா எந்த தப்பும் செய்யலப்பா, நான் தான்ப்பா கொடுத்தேன். ஓஹோ, கதை இப்படி போதா? பழிய நீ ஏத்துக்கிறியா? ஏன் நான் உன்னை அடிக்க மாட்டேன்டா. இந்த மாதிரி அமுனித்தனமான காரியத்தை யார் செய்வாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அடியே, நான் தண்ணியில வெண்ணெடுக்கிறவன். ஏன் முன்னாடி தண்ணியில மறைச்சு அரிசி எடுத்துற? எல்லாத்துக்காரன் நீதான்டா. இனிமே எப்பவுமே எங்கேயுமே எந்த ஜென்மத்திலும் என் கண்ணில் தட்டுப்படக்கூடாது. அப்படி சிக்கன என் கையானது உனக்கு சாவு. போட ஓடி போட. இப்பவே சொல்றேன், எனக்கு எவன் தேவையில்லையோ அவன் உங்களுக்கும் தேவையில்லை. அப்படி உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருக்க முடியாது. ஜாக்கிரதை. எல்லாருக்கும் சந்தோஷம் தானப்பா? இதுவரைக்கும் திருவிழா கும்பிட முடியல, ஆத்தா மனசு குளிர வைக்க முடியலன்னு எல்லாம் வருத்தப்பட்டான். சொந்த பந்தம் எல்லாம் வெளியூர் போயிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள பார்க்க முடியலன்னு எல்லாம் சங்கடப்பட்டான். இதுக்கு முன்னால் இருந்த கலெக்டர் அது சொட்ட இது சொட்டன்னு சாக்கு சொல்லி இதுவரைக்கும் நம்மள ஊர் திருவிழாவே கும்பிட விடாம கெடுத்து விட்டாரு. ஆனா புதுசா வந்த கலெக்டர் நம்மள திருவிழா கும்பிட சொல்லி பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. இப்ப எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானப்பா? அப்ப 18 பட்டி கிராமமா மூக்குல விரல வைக்கிற அளவுக்கு நம்ம திருவிழாவை ஜாம் ஜாம்னு கொண்டாடி போறோமாப்பா. கொண்டாடலாம். ஏப்பா சிவங்கள, இந்த கூட்டத்துல திருவிழா எப்ப தேதியை முடிவு பண்ணி சொல்லிடலாம்ல?